ஹலோ விவேஸ், அனைவரும் மும்பையில் நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மும்பை நகரத்துல ஒரு அடுக்குமாடி கட்டடம் இருக்கு. அந்த அடுக்குமாடி குடியிருப்புல எல்லாருமே ஒற்றுமையா வந்து வசிக்கிறாங்க. அதுல 7வது ஃப்ளோர்ல இருந்து பயங்கரமான துர்நாற்றம் வீசுது. மக்கள் எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. வேலைக்கு போகும்போது கூட எல்லாரும் தாங்கிக் கொள்ளவே முடியல, மூக்க பொத்திக்கிட்டு வெளில வராங்க. ஆனா உண்மையா நடந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா அதிர்ச்சி ஆவீங்க. மும்பை நகரத்துல ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல 7வது ஃப்ளோர்ல 4-5 வீடுகள் இருக்கு. அதுல 701, 702, 703, 704 இப்படி அங்க 4 வீடுகள் இருக்கு. அப்பதான் திடீர்னு ஒரு நாள் மோசமான வாடை வீச ஆரம்பிக்குது. எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. முதல்ல அது ஒரு பூனையா இருக்கலாம், ஏதாவது ஒரு விலங்கு இறந்து இருக்கலாம், அதுல இருந்து தான் வாசனை வருது அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனா நாட்கள் ஆக ஆக துர்நாற்றம் ரொம்ப மோசமா வீசுது. இப்பதான் எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி பேசிக்கிறாங்க, இப்படி பயங்கரமான வாடை வருது, எங்க இருந்து வாடை வருது அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. இப்பதான் இந்த அடுக்குமாடி குடியிருப்புல எல்லா வீடையும் செக் பண்ணும் அப்படின்னு எல்லா வீடையும் செக் பண்றாங்க. அவங்க சுத்தம் பண்ணி பாக்குறாங்க. அவங்க நினைச்ச மாதிரி எந்த ஒரு விலங்கும் அங்க இறந்து இருக்கல. 701, 702, 703 அப்படின்னு 3 வீட செக் பண்ணிட்டாங்க. 4வது வீடா இருக்கிறதா 704. அந்த 3 வீட்லயுமே எதுவுமே இல்ல. இப்ப 4வது வீட்டுல 704 வீட கதை தட்டுறாங்க. உள்ற ஜலின்ற ஒருத்தர் வெளில வராரு. கதவு கூட சரியான திறக்கல. என்னன்னு கேக்குறாரு. இது போல துர்நாற்றம் பயங்கரமா வீசுது, என்னன்னு நாங்க பாக்கணும் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. ஆனா அவரு அப்படிலாம் எதுவும் இல்ல, இங்க எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னும் அவர் சொல்றாரு. இல்ல நாங்க செக் பண்ணோம் அப்படின்னு சொல்றாரு. நான் வேலைக்கு போனோம், அதுக்கெல்லாம் நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கதை சாத்திடுறாரு. இப்ப அங்குள்ள மக்கள் எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏன்னா நேற்று வரலையும் பயங்கரமா வாடை வந்தது, திடீர்னு எந்த ஒரு வாடையுமே இல்லை அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க. அந்த வீட்டுல இருந்து ஒரே வாசனையா வருது. ஆனாலும் அங்க உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரே சந்தேகமா இருக்கு. நேற்று வரலையும் பயங்கரமா வாடை வந்தது, இன்னைக்கு எப்படி வாசனை வருது அப்படின்னு சந்தேகிக்கிறாங்க. ஆனாலும் அந்த மக்களுக்கு ஒரே சந்தேகம். அந்த கட்டிடத்தோட மேனேஜரை கூப்பிட்டு இது மாதிரி எல்லா விவரங்களையும் சொல்றாங்க. இது போல 704 அந்த வீட்டுல இருந்து பயங்கரமா வந்து வாடை வருது, துர்நாற்றம் வீசுது, இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியல, ஏதாவது வந்து பெரிய விஷயம் நடந்துற போகுது அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் டெல்லியில இது போல ஒரு வீட்டுல ஒரு பெண்ணை கொன்னு ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தாங்க. அது போல இங்க ஏதாவது நடந்துற போகுது அப்படின்னு அவங்க வந்து யோசிக்கிறாங்க. இந்த இடத்துல மேலாளர் சரி நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. இப்ப மறுநாள் ஜலீல் வந்து வெளில வரான். அந்த கட்டிடத்தோட மேலாளர் உங்க வீட்டுல இருந்து ஏதோ வாடை வருது, என்ன காரணம் கேக்குறாரு. அப்பதான் ஜலீல் சொல்றாரு, ஆமா எனக்கும் அதே வாடை தான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்தது, அது என்ன வாடைன்னு தெரியல, ஆனா தற்போது இல்ல அப்படின்னும் அவர் சொல்றாரு. உங்க வீட்டை நான் சுத்தி பார்க்கணும் அப்படின்னும் அவர் சொல்றாரு. இப்ப நேரம் இல்ல, நான் வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வெளில போறாரு. இப்பதான் அந்த மேனேஜர் கீழே வராரு. அந்த குடியிருப்பு வாசிகள் எல்லாமே ஒண்ணு குடிக்கிறாங்க. டெல்லியில நடந்த அந்த சம்பவம் மாதிரி நடந்ததா என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறாங்க. திரும்பவும் ஏறி போய் பாக்குறது, ஆனா வாடை இன்னும் பயங்கரமா வந்து வீசிட்டு இருக்கு. இப்பதான் அந்த மேனேஜர் வைக்கிறாரு, இவ்வளவு வாடை வீசுத, எப்படி இந்த மனுஷன் இந்த வீட்டுல வந்து வாழ்றான் அப்படின்னு அவர் வந்து யோசிக்கிறாரு. அங்க எல்லாருமே ஒரு முடிவு எடுக்கிறாங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு உடனடியாக தகவல் தெரிவிக்கணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இது சாதாரண விஷயம் கிடையாது, இதுல ஏதோ பெரிய ஒரு விஷயம் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு எல்லாருமே வந்து யோசிச்சு எல்லாரும் விவாதிக்கிறாங்க. இந்த இடத்துல தான் உடனடியாக காவல்துறைக்கும் தகவல் தெரிவிக்குது. காவல்துறையும் அங்க இருந்து வராங்க. காவல்துறையினர் அந்த வீட்டை காட்ட சொல்றாங்க. அதே போல அந்த வீட்டை வந்து ஓபன் பண்ணி உள்ள போறாங்க. பயங்கரமான வாடை, எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. டெல்லியில் நடந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்குமா, ஃப்ரிட்ஜ்ல யாராவது கொண்டு வச்சிருக்கானா அப்படின்னு ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. ஆனா ஃப்ரிட்ஜ்ல எதுவுமே இல்ல. இப்பதான் அவங்களோட கிச்சன்ல போய் பாக்குறாங்க. கிச்சன் கண்ணாப்படான்னு இருக்கு, ரத்தம்லாம் சிதறி இருக்கு, கறி துண்டுகள்லாம் அங்கங்க கிடக்குது. 2 பாத்திரம் நிறைய ரத்தம் இருக்குது, அதுல சில துண்டுகள் இறைச்சி துண்டுகளும் கிடக்கு. இப்ப போலீசாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. ஒருவேளை இது இறைச்சி கூடமா இருக்குமா, இறைச்சி எது ஜலீல் விக்கிறானா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. அங்க உள்ள மக்கள் அதெல்லாம் இல்லன்னு சொல்றாங்க. இந்த இடத்துல தான் அந்த பாத்திரத்துல இருந்து கையை விட்டு அந்த இறைச்சி எடுக்கிறாங்க. அவங்களுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. ஏன்னா ஒரு மனித கால் விரல். இத பார்த்து ஒரு நிமிஷம் உறைஞ்சு போறாங்க. இங்க ஏதோ பயங்கரமான விபரீதம் நடந்திருக்கு அப்படின்னு அவங்க வந்து யோசிக்கிறாங்க. எல்லா இறைச்சியுமே அவங்க வந்து பாக்குறாங்க. இப்ப அங்க பெரிய பெரிய குக்கர்ல கறிகள் எல்லாம் வேக வச்சிருக்கு. அதே போல ஒரு பெரிய சட்டியில கறி எல்லாம் பொரிச்சு நல்லா வறுத்திருக்கான். பெரிய பெரிய இறைச்சி துண்டுகள் எல்லாம் இருக்குது. இப்பதான் அது ஒரு பெண்ணோட உடல் அப்படின்னு அவங்களுக்கு புரியுது. இப்ப உடனடியா அவங்க உள்ள மக்களிடம் ஜலீல் எப்படிப்பட்டோம் அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. அப்பதான் அங்க உள்ள மக்கள் சொல்றாங்க, இவன் எங்கள்ட்ட யாருமே அதிகமா பேச மாட்டான். அதே போலதான் இவருடைய மனைவியும் எங்கள்ட்ட யாரும் பேச மாட்டாங்க. எங்களுக்கு இவங்களுக்கு ஒத்து போறது இல்ல. இவர் எப்பவுமே வேலைக்கு போயிட்டு வருவாரு, அவருடைய மனைவி யாரும் பேச மாட்டா, அவ வீட்டுல தான் இருப்பாங்க அப்படின்னு அவங்க வந்து சொல்றாங்க. இப்பதான் ஜலீல் வந்த பிறகு உடனடியா விசாரிக்கணும் அப்படின்னு அவங்க ஜலீலுக்காக காத்திருக்காங்க. போலீஸ் இங்க வந்திருக்குன்னு தெரிஞ்சா ஜலீல் உடனடியா ஓடிடும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போலீஸ் அங்கங்க ஒளிஞ்சிருக்காங்க. இப்பதான் ஜலீல் வேலையை விட்டு வீட்டுக்கு வந்து வரான். வீட்டுக்கு வந்து அடுத்த நோடியே போலீஸ் சுற்றி வளைக்கிறாங்க. அவனை பிடிக்கிறாங்க. நீ என்ன செஞ்சு வச்சிருக்க, யாரை நீ கொலை செஞ்ச அப்படின்னு போலீசார் கேக்குறாங்க. ஜலீல் என்ன சொல்றானா, சார் ஒரு நிமிஷம் வீட்டு உள்ள போய் பேசலாம் வாங்க அப்படின்னு சொல்றான். அதே போல அவனை வீட்டு உள்ள வந்து அழைச்சிட்டு போறாங்க. இப்ப வீட்டு உள்ள வந்த பிறகு அவன் அமைதியா வந்து உட்கார்ந்துருக்கான். உண்மையை சொல்லு, யாருன்னு, யாரை கொலை செஞ்ச, எதுக்காக கொலை செஞ்ச அப்படின்னு அவன் கேக்குறாங்க. அந்த நடந்த எல்லா விஷயத்தையும் அவன் புரிஞ்சுக்கிறான். இதுக்கு மேல எந்த விஷயத்தையும் மறைக்க முடியாது அப்படின்றத அவன் புரிஞ்சுக்கிறான். இப்பதான் போலீஸரும் விசாரணை பண்றாங்க. இப்பதான் ஐயா, நான் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துல வசிச்சவன். நான் ஒரு சின்ன வீட்டுல சிறிய வீட்டுல வந்து வாழ்ந்திருந்தோம். எனது அப்பா அம்மாவோட வாழ்ந்திருந்தேன். நான் வளர்ந்துட்டு இருக்கும் போது திடீர்னு எனது அப்பாவும் இறந்துடுறாரு, எனது அம்மாவும் இறந்துட்டாங்க. இப்ப நான் தனித்து விடப்படுறேன், ஒரு அனதையா இருந்திருக்கிறேன். இப்ப எனக்கு
ஏதாவது வேலை கிடைக்குமான்னு எல்லா இடங்கள்லயும் வேலை தேடி போனேன். அப்பதான் எனக்கு ஒரு மளிகை கடையில இருந்து வேலை கிடைச்சது. அது மிகப்பெரிய ஒரு மளிகை கடை. அந்த மளிகை கடையில எனக்கு நல்ல பேர் கிடைச்சது. நாட்கள் செல்ல செல்ல எனக்கு நல்ல சம்பளமும் ஏத்து கொடுத்தாங்க. இப்பதான் அங்க நாளடைவுல அங்க எல்லா மக்களும் என்னிடம் நல்லாவே பழகினாங்க. ஒரு பெண் வந்து அறிமுகமானா, அவ பேரு மகினா. என்னிடம் நல்லாவே பேசுவா. என்ன பார்க்கறதுக்காகவே எப்போதும் கடைக்கு வருவா. இப்படி எங்களுடைய பழக்கம் அதிகரிச்சது. இப்ப நாங்க 2 பேருமே திருமணம் செஞ்சுக்கிட்டோம். எங்களுடைய வாழ்க்கை நல்லாவே போயிட்டு இருந்தது. மகினா அவருடைய மாமா வீட்டுல தான் வளர்ந்தா. மகினாவுக்கு 4 தங்கச்சி, ஒரு தம்பி இருக்கிறான். எப்போதும் நான் வேலைக்கு போன பிறகு மகினா அவருடைய மாமா வீட்டுக்கு போயிடுவா. அவருடைய மாமா ரொம்பவே நல்லவரு. அவருடைய மாமா எல்லாத்தையும் பார்த்துட்டாரு. ஆனா கொஞ்ச நாள்ல மகினாவோட மாமாவும் இறந்துட்டாரு. இப்பதான் என்னுடைய சம்பளம் 35,000 ரூபாய் இருந்தது. வீட்டு செலவுலாம் 10,000 ரூபாய் தான் ஆகும். 25,000 ரூபாய் எங்களுக்கு மீறும். இப்ப அதை வச்சு நாங்க ஜாலியா செலவு பண்ணிட்டு இருந்தோம். ஆனா அவருடைய மாமா இறந்துட்டாங்க. இப்ப எல்லாரையும் கவனிச்சுக்கணும், குடும்பத்தை கவனிச்சுக்கிறோம். நாங்களும் பிளாட்டுக்கு வந்துட்டோம். இப்ப எங்களுக்கு வர சம்பளத்துக்கும் போறதுக்கும் சரியா வந்திருக்குது. அதே நேரத்துல கொஞ்ச நாள்ல என் மேல அந்த மளிகை கடைக்காரர் பயங்கர சந்தேகப்படுறாரு. கடைக்கு வந்த பெண்ண கல்யாணம் பண்ணிட்ட, இது போல மத்த பெண்கள்லாம் இது போல பண்ண மாட்டேன்னு என்ன நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வந்து வேலையை விட்டு நிப்பாட்டாங்க. இப்ப வேலை விட்டது எனது மனைவி தெரிஞ்ச பிறகு பயங்கரமா அதிர்ச்சி. ஆனா எனக்கும் அவளுக்கும் தினந்தோறும் சண்டை நடக்கும். இப்ப கடந்த 2 மாசமா வீட்டிலே வந்து இருக்கிற சாப்பாட்டுக்கு என்ன பண்ண முடியும், உடனே எங்கேயாவது வேலை தேடி சம்பாரிச்சு கொடு அப்படின்னு ரொம்ப டார்ச்சர் பண்றா. நானும் வேலை தேடி ஏகப்பட்ட இடங்களுக்கு அலைஞ்சேன். அப்பதான் எனக்கு ஒரு தையல் தொழிற்சாலையில எனக்கு வேலை கிடைச்சது. அங்க ஏகப்பட்ட பெண்கள் வேலை பார்த்து இருக்காங்க. இப்ப நான் தினந்தோறும் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து வருவேன். ஆனா எங்களுக்கு சம்பளம் பத்தாது. இப்பதான் என்னுடைய மனைவி என்ன நாளடைவுல சந்தேகப்படுறா. அதாவது காசெல்லாம் வந்து என்ன பண்ற, யாராவது பெண்ணு கூட உனக்கு பழக்கமா அப்படின்னு ரொம்ப சந்தேகப்படுறா. என்னுடைய மொபைல் எல்லாம் வாங்கி செக் பண்றா. அடிக்கடி என்ன டார்ச்சர் வந்து கொடுத்திருந்தா. எனக்கு அவளுடைய டார்ச்சர் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருந்தது. நானும் எவ்வளவோ அவளிடம் எடுத்து சொன்னேன். இல்ல நான் எந்த தவறு செய்யல, நான் நேர்மையா தான் இருக்கிறேன்னு எவ்வளவு எடுத்து சொன்னேன். ஆனா அவ என்ன நம்பவே இல்ல. இப்படி சந்தேகம் அதிகரிச்சுட்டே போகுது. இப்பதான் ஒரு நாள் திடீர்னு எனக்கு அவளுக்கும் காலையிலேயே சண்டை நடக்க ஆரம்பிச்சது. இந்த இடத்துல தான் நான் திட்டிட்டு அவ முகத்துல அரைஞ்சேன். அவ ஓடி விழுந்தா. சரி வேலைக்கு போயிட்டு வந்தா சரியாயிடும் நினைச்சிட்டு நான் வேலைக்கு வந்துட்டேன். இப்ப வேலைக்கு வந்து நான் பல விதமா யோசிச்சேன். ஜமீனா இப்படியாவது மனம் மாறுவா, ஏன் இப்படி பண்றா அப்படின்னு நான் பல விதமா யோசிச்சுட்டு இருந்தேன். இப்பதான் நேரா வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சி. கீழே கிடந்தா. நான் பார்த்து அதிர்ச்சியான கையை பிடிச்சு பார்த்தேன். உடல்ல உயிர் இல்ல, அவ இறந்துருந்தா. இதை பார்த்து அதிர்ச்சியான பக்கத்துல பார்த்தேன். விஷ பாட்டில கிடந்தது. விஷம் மருந்து எனது மனைவி இறந்துட்டது. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு போலீஸார்ட்ட சொல்றான். போலீஸாரு ஒரு நிமிஷம் திகைச்சு போறாங்க. சரி ஏன் இப்படி துண்டு துண்டாக்கி வச்சிருக்க, ஏன் இப்படி குக்கர்ல வந்து வச்சிருக்க அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. இப்பதான் அவன் மேலும் சொல்றான், என்னுடைய மனைவி வந்து இறந்துட்டா. இது அடுக்குமாடி குடியிருப்பு 7வது மாடின்றதால நான் ஒரு தனியாளால என்னால கீழே இருக்கிறது ரொம்பவே கஷ்டம். அது மட்டும் இல்லாம கீழே இருக்கனா யாராவது பாத்துட்டாங்க அப்படின்னா நான் இப்படிதான் சிக்கி விழுவேன், பழி என் மேலதான் விழும். இதனாலதான் நான் பயந்துகிட்டு என்ன பண்றதுன்னு யோசிச்சேன். இப்பதான் நான் கடைக்கு போயிட்டு ஒரு ரம்பம் வாங்கிட்டு வந்தேன். 3 நாள் ஆச்சு. என்னுடைய மனைவியோட உடல் அழுக ஆரம்பிச்சது. எனக்கு பயம் வந்துருச்சு. நேரத்துல தான் என்ன பண்றதுன்னு யோசிச்சேன். துர்நாற்றம் வெளில வீச ஆரம்பிச்சது. மற்ற வீடுகள்ல இருந்தும் என்ன கேட்க ஆரம்பிச்சாங்க. இந்த இடத்துல யோசிச்சு இதுக்கு ஒரே வழி இதுதான் அப்படின்னு குக்கர்ல வச்சு வேக வச்சா வாடை வந்து இருக்காதுன்னு யோசிச்சேன். இந்த இடத்துல தான் துண்டு துண்டாக்கி அதை குக்கர்ல வச்சு சுத்தமா வந்து வேக வச்சேன். நல்லா வெந்த பிறகு அதை பாத்திரத்துல வச்சு நான் வறுக்க ஆரம்பிச்சேன். சுத்தமா வதக்கினேன். ஆனா அதுக்கு பிறகு ஆச்சரியம், சுத்தமா வாடையே வரல. இதை நான் ஆச்சரியமா பார்த்தேன். இப்பதான் நான் கொஞ்சம் கொஞ்சமா அவளுடைய உடலை வறுத்து போயிட்டு நாய்களுக்கு போட ஆரம்பிச்சேன். பல மக்களும் என்னை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. ஜலீல் வெறும் இறைச்சியா வந்து நாய்களுக்கு போடுறானே அப்படின்னு என்ன ஆச்சரியம் பார்த்தாங்க. ஆனா எனக்கு கொஞ்சம் பெருமையா தான் இருந்தது. நாய்களும் அதை நல்லா சாப்பிட்டுச்சு. இப்ப நான் திரும்பவும் மேல வந்து தினந்தோறும் இதே போல போட ஆரம்பிச்சேன். இப்போ ஒரு வாரம் கடந்தும் கொஞ்சம் கொஞ்சமா தான் போட முடியுது. இப்ப எனக்காக தினந்தோறும் நாய்கள் வந்து காத்திருக்க ஆரம்பிச்சது. நானும் அந்த நாய்களுக்கு கொண்டு வந்து அதை போடுவேன். இப்ப என் மனதுல என்னுடைய மனைவி இறந்தாலும் நாய்களோட வயிறு நிரம்புது அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அப்படின்னு அவன் சொல்றான். இதை கேட்டு போலீசார் ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆகுறாங்க. போலீசார் எல்லாருமே அவனை பாக்குறாங்க. அந்த வீடு முழுவதும் சோதனை செய்யப்படுது. அவங்க எல்லாமே தேடி பாக்குறாங்க. அவங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு கால் மட்டும்தான். அந்த பெண்ணோட கால் மட்டும் தான் அங்க இருந்து இருக்குது. மிச்சம் இருந்த அந்த பெண்ணோட காலை மட்டும் எடுத்துட்டு போயிட்டு பரிசோதனை பண்றாங்க. ஆனாலும் போலீசாருக்கு இன்னும் சந்தேகம் அதிகரிச்சுட்டே இருந்திருக்கு. இந்த இடத்துல தான் சரி என்ன நடந்திருக்கு அப்படின்னு மேலும் அங்க வந்து விசாரணை முடிக்கிறாங்க. அவரை பத்தி விசாரணை பண்றாங்க. இப்ப அவர் வேலை செஞ்ச இடம், அதே போல மகினாவோட நண்பர்கள் அப்படின்னு பல பேரும் விசாரிக்கிறாங்க. இப்பதான் மகினாவுடைய தோழி ஒருத்தி அவளிடம் போலீசார் விசாரிக்கிறாங்க. இப்ப அந்த பெண்ணு சொல்றா, மகினா எனக்கு சின்ன வயசுல இருந்து தோழி தான். அவ என்னிடம் எந்த ஒரு குறையா இருந்தாலும் சொல்லுவா. கல்யாணம் பண்ணி போன பிறகு கொஞ்ச நாள் நல்லாவே போயிட்டு இருந்தது. இப்ப 2 மாசத்துக்கு முன்னாடி என்னிடம் வந்து எப்பொழுதும் வந்து அழுதுட்டே இருந்திருப்பா. அதே போல நான் சாக போறேன் அப்படின்னு எப்போதும் சொல்லுவா அப்படின்னும் அவங்களுக்கு சொல்றாங்க. மேல அந்த பெண்ணு சொல்றா, ஜமீலுக்கு வேறொரு பெண்ணு கூட தொடர்பு இருந்ததா அப்படின்னும் அதனாலே எப்போதும் வீட்டுக்கு தாமதமா வருவான் அப்படின்னு அவருடைய மனைவி சொன்னா அப்படின்னு அவ சொல்றா. இப்ப இதை கேட்டு போலீசாருக்கு சந்தேகம் அதிகரிக்குது. இப்ப சரி அப்படின்னு அதையும் போலீசார் விசாரிக்கிறாங்க. இப்பதான் அவங்க தொழிற்சாலையில வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு பெண்ணோடு, அதாவது சாபனான்ற பெண்ணோடு
தொடர்பு இருப்பது தெரிய வருது. இப்ப சாபனாவிடம் விசாரிக்கிறாங்க. சாபனாவும் உண்மை சொல்றா. ஆமா சார், நானும் அவரும் காதலிக்கிறோம். ஆனா அவர் சொல்றாரு இது போல என்னுடைய மனைவி விவாகரத்து வாங்க போறா அப்படின்னு அவர் சொன்னாரு. அதனாலதான் நானும் அவர் காதலிச்சேன். கொஞ்ச நாள் கழிச்சு தனது மனைவி தற்கொலை பண்ணிட்டதாவும் அவர் சொன்னாரு. இதனால நான் அமைதியா இருந்தேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு அழுகுறா. மேலும் தடயங்கள் ஏதாவது இருக்கான்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அவங்களுக்கு தடவியல் நிபுணரை வர வச்சு எல்லா சுவர்கள்லயுமே சோதனை பண்றாங்க. அப்ப கூர்மையான ஆயுதமும் ஒண்ணு கிடைக்குது. அதே போல சுவர்கள்ல இருந்து எடுத்த தடயங்களை பரிசோதனை பண்றாங்க. இப்ப பல இடங்கள்ல ஜமீலோட கைரேகை வந்து படிஞ்சிருக்கிறதும் அந்த பெண்ணோட கைரேகையும் அதுல படிஞ்சிருக்கு. இப்ப போலீசார் அடுத்த விசாரணைய ஜமீலிடம் விசாரிக்கிறாங்க. உண்மையை சொல்லு, நடந்தது என்ன? இன்னொரு பொண்ணோடு உனக்கு தொடர்பு இருக்கிறது வெளில தெரிஞ்சிச்சு அப்படின்னு அவன் சொல்றாங்க. இப்ப ஜமீலும் இதுக்கு மேல உண்மையை மறைக்க முடியாது அப்படின்னு அவன் யோசிக்கிறான். இப்ப ஆமா சார், நான் இன்னொரு பெண்ணோடு தொடர்பு இருந்தது உண்மைதான். அந்த பெண்ணோடு அடிக்கடி தொலைபேசியில பேசியிருந்தேன். இப்ப இது என்னோட மனைவி தெரிய வரதும் என்னிடம் சண்டை போட்டா. அன்னைக்குதான் நான் சண்டை போட்டுட்டு தொழிற்சாலைக்கு போனேன். ஆனா வந்து பார்க்கும்போது இது போல இருந்து இறந்து கிடத்தா அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்பதான் போலீசார் கேக்குறாங்க, சரி விஷம் முடிச்சு இறந்துட்டா உடனே பொதுமக்களுக்கு சொல்லி போலீஸ் சொல்லி உடலை அடக்கம் பண்ண வேண்டியதானே, எதுக்காக நீ உன்னுடைய மனைவிய துண்டு துண்டா வெட்டி நாய்களுக்கு இரையா போட்ட அப்படின்னு அவன் கேக்குறாங்க. இப்ப ஜமீல் வீழ்ச்சிட்டு இருக்கான். அவனால என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒரு நிமிஷம் பதட்டம் அடைகிறான். இப்பதான் எதுக்காக உன்னுடைய மனைவி கொண்டு அப்படின்னு போலீசார் ஒவ்வொன்றை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அவன் பதட்டத்தோட உச்சியில அவன் போயிடுறான். இப்ப ஜமீலும் இதுக்கு மேல உண்மையை மறைக்க முடியாது அப்படின்னு அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். இப்பதான் அவன் சொல்றான், நான் தொழிற்சாலைக்கு போயிட்டு இருந்தேன். அப்ப எனக்கு இன்னொரு பெண்ணோட தொடர்பு ஏற்பட்டது. அப்பதான் நான் எப்போதும் தாமதமா தான் வீட்டுக்கு வருவேன். ஏன்னா அந்த பெண்ணோட நான் வெளியில சுற்றி தெரிவேன். என்னோட சம்பளத்துல பாதி அவளுக்கு நான் செலவு செஞ்சேன். இப்ப இது கொஞ்சமா என்னோட மனைவி தெரிய ஆரம்பிச்சது. இப்பதான் என்ன கடுமையா திட்ட ஆரம்பிச்சா. எனக்கும் அவளுக்கும் தினந்தோறும் சண்டை நடக்க ஆரம்பிச்சது. இப்ப இந்த சண்டைக்கு ஏதாவது தீர்வு வேணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த இடத்துல தான் அவ கேட்கறதுக்கு முன்னாடியே நான் அவளை அடிச்சு துன்புறுத்த ஆரம்பிச்சேன். இந்த இடத்துல என்னோட செல்போன் எல்லாம் வாங்கி அப்பப்ப வந்து சோதனை செய்வா. இப்ப இதனால எனக்கு கோபம் வந்தது. இப்பதான் ஒரு நாள் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு வேணுமே அப்படின்னு என்னை விட்டு பிரிஞ்சு போன்னு அடிச்சேன். ஆனா அவ கீழே வந்துட்டான். அதுக்கப்புறம் ஏந்துக்கவே இல்லை அப்படின்னு அவன் திரும்பவும் சொல்றான். எதுக்காக நீ துண்டு துண்டா வெட்டின அப்படின்னு அவன் கேக்குறாங்க. இப்பதான் அவன் தலை உறிஞ்சிட்டு அது உட்காந்துருக்கான். எல்லா விவரங்களையும் சொல்றான். என்னுடைய மனைவியை கொலை பண்ணது நான் தான். கல்யாணம் பண்ணி என்னுடைய வாழ்க்கை நல்லா போயிட்டு இருந்தது. ஆனா திடீர்னு நான் வேற ஒரு நிறுவனத்துல வந்து வேலை செய்யும் போது சாபனாவோட தொடர்பு ஏற்பட்டது. அதுக்கு பிறகுதான் என்னுடைய மனைவி என்னை அதிகமா டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சா. அதாவது என்னை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சா. நான் இரவுல சாபனாவோட சுத்திட்டு லேட்டா தான் வீட்டுக்கு போவேன். இப்ப தினந்தோறும் கேள்வி கேட்டு என்னை தொலைச்சா. தினந்தோறும் என்னோட வீட்டுல சண்டைக்கு வரும். அந்த சண்டைக்கெல்லாம் ஒரு முடிவு வேணும் அப்படின்னு நானே முடிவு பண்ணேன். அதுக்காகவே ஒரு கத்தி இருந்து வாங்கிட்டு வந்தேன். அவளை கொலை செய்ய முடிவு பண்ணேன். அன்னைக்கு எனக்கு அவளுக்கு சண்டை நடந்தது. அப்பதான் திடீர்னு அவளுடைய கருத்து நிறுத்தி நான் அங்கேயே கொன்னேன். அது மட்டும் இல்லாம நான் தப்பிச்சு எங்கேயும் போக முடியாதுன்னது நல்லாவே எனக்கு தெரியும். அதனாலதான் அவளை உடலை துண்டு துண்டா வெட்டி நாய்க்கு போட தீர்மானிச்சேன். இதுதான் நான் தொடர்ந்து செஞ்சிருந்தேன். இப்பதான் கைரேகை நிபுணர் ராஜு அங்கேருந்து ஓடி வராரு. சார், இது வந்து ஒரு ஆள் கிடையாது, ஒரு பெண்ணோட கைரேகை கிடையாது, இது 4-5 பெண்களோட கைரேகை வந்து இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை கேட்டு அந்த போலீஸ் டீமே அதிர்ச்சியாவது. இப்ப அவன் ஜலீல் எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். இப்பதான் போலீஸ் இன்ஸ்பெக்டர் அர்ஜுன் துப்பாக்கி எடுத்து அவன் காலில் சுடுறாரு. கையில விளங்கிட்டு உடனடியா மருத்துவமனைக்கு அவனை அழைச்சிட்டு போறாங்க. இன்ஸ்பெக்டர் அர்ஜுன் கைரேகை நிபுணர் கொண்டு வந்த அந்த ஃபைல் எல்லாத்தையுமே அவர் பாக்குறாரு. அந்த கைரேகை ஜமீலோடது அங்கங்க பதிஞ்சிருக்கு. அதே போல மற்ற கைரேகைகள் அவருடைய மனைவியோடது இல்லை அப்படின்னும் அதுல வந்து இருக்குது. இப்பதான் போலீசார் மேலும் இங்க வேற யாரெல்லாம் வந்தாங்க அப்படின்னும் அவங்க விசாரிக்கிறாங்க. இங்க எத்தனை பேர் காண போயிருக்காங்க அப்படின்னு எல்லாமே வந்து கேட்டு இருக்காங்க. இப்பதான் அவனுடைய தொழிற்சாலையிலேயே வேலை செய்யற இடங்கள்ல அவருடைய மேலாளர்ல இருந்து முதலாளி வரலையும் எல்லாத்தையுமே விசாரிக்கிறாங்க. அப்பதான் விசாரிக்கும் போது இதை கேட்டு போலீசார் அதிர்ச்சி ஆகுறாங்க. அங்கே 7 பெண்கள் காணாம போயிருக்கிறதா அவங்க சொல்றாங்க. இப்ப உடனடியா வந்து ஜலீலிடம் அடிச்சு விசாரிக்கிறாங்க. அந்த பெண்களுடைய ஆதார் கார்டுல இருந்து தடயங்கள் எல்லாமே எடுத்து வராங்க. இப்ப அந்த கைரேகையோட அது பொருந்தி போகுது. இப்ப ஜமீலிடம் உண்மையை சொல்லு, என்ன நடந்ததுன்னு. 7 பெண்கள் இந்த மாசம் காணா போயிருக்காங்க அப்படின்னும் அவங்க கேக்குறாங்க. என்னுடைய மனைவியை கொலை பண்ணது நான் தான், அந்த 7 பெண்களையும் கொலை பண்ணது நான் தான் அப்படின்னும் அவன் சொல்றான். அப்பதான் அவன் சொல்றான், என்னுடைய மனைவியை கொலை செஞ்சு வறுத்து நாய்களுக்கு போட்டேன். நான் நடுவில் நாய்க்குட்டிகள் எனக்கு காத்திருக்கும். இதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். எனக்கு அது ரொம்ப மகிழ்ச்சி கொடுத்தது. இந்த இடத்துல தான் என்னோட ஆபீஸ்ல வேலை செய்யற பெண்களிடம் எனது மனைவிக்கு பிறந்தநாள் கொண்டாடுறேன், எல்லோரும் வாங்க அப்படின்னு அவங்களுக்கு அழைப்பு கொடுத்தேன். இன்னைக்கு அவங்க 7 பேருமே என்னுடைய வீட்டுக்கு வந்தாங்க. இப்பதான் என்னுடைய மனைவி எங்க அப்படின்னு அவங்களும் கேட்டாங்க. மனைவி வெளில போயிருக்க அப்படின்னும் நான் அவங்கள்ட்ட சொன்னேன். இப்ப அதையும் நம்பினாங்க. நான் அப்ப அவங்களுக்கு பார்ட்டி வச்சேன். அவங்க குளிர்பானம் கேக் எல்லாம் வெட்டி அங்கேயே கொண்டாடணும். அதுல எல்லாம் மயக்க மருந்து கொடுத்து அவங்களுக்கு கொடுத்தேன். அவங்க எல்லோரும் மயங்கின பிறகு தலகாணி வச்சு அவனுடைய மூச்சு நிப்பாட்டினேன். ஒவ்வொரு நாளுமே நான் வந்து வெட்டி வெட்டி இது போல வறுத்து அங்கங்க உள்ள நாய்களுக்கு எல்லாம் போட்டேன் அப்படின்னும் அவன் சொல்றான். இப்ப போலீசார் ஒரு நிமிஷம் உறைஞ்சு போறாங்க. உடனடியாக அவனை கைது செஞ்சு சிறையில் அடைக்கிறாங்க. வழக்கு விசாரிக்கப்படுது. இப்ப நீதிமன்றத்துல இது போல ஒரு கொடூரமான சம்பவத்தை நான் இதுவரையும் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதியும் அவனுக்கு மரண தண்டனை கொடுக்குறாங்க. இப்படியான ஒரு அதிர்ச்சியான சம்பவம் மேல நடந்திருக்கு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கிறேன். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.